இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டு பெத்தவங்க உயிரோட இருக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? கடவுள் ஏன் சில நேரம் இப்படி பண்றாருன்னு ஒன்னும் புரியல. என் பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவா. அவ பாட்டுனா என் மாப்பிள்ளைக்கு ரொம்ப உசுறு. மாப்பிள்ளையும் ரொம்ப தங்கமானவர் தான். அவளுக்கு தான் அவரோட வாழ கொடுத்து வைக்கல, போய் சேர்ந்துட்டா. என் பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஒண்ணு எங்க உறவை முடிச்சிட்டு போயிடல. இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் எங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு வராரு. மாசம் மாசம் பணம் அனுப்பி பாத்துக்கிறாரு. அவருக்கு ஒரு கெட்டது நடக்கிற மாதிரி கனவு கண்டேம்மா. அதனாலதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு கோவில்ல வேண்டுதலை செஞ்சேன். அப்பதான் நீ எனக்கு உதவி செஞ்ச. காஃபி இருந்தாங்க. நீங்க ஊருக்கு புதுசா? இதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. ஆமாம்மா, இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. உங்க மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர்னு புகழ்ந்து சொன்னீங்க. அவரு போட்டோ இருந்தா காட்டுங்களேன், பார்க்கலாம். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோ இருக்கு. இருமா மைத்திலி, மாப்பிள்ளையும் தீபாவும் சேர்ந்து இருக்க போட்டோ இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. சரிம்மா, நான் வரேன். இவருதாங்க. அம்மா தான் ஃபோன் பேசினாங்க. ஏதோ அவசரம்னு வர சொல்றாங்க. நான் கிளம்புறேன், வரேன். ஹலோ. அதோ வந்துட்டே இருக்கேம்மா, கிளம்பிட்டேன். ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கால. அவ பேசுறது, தன்மையா நடக்கிறது, மத்தவங்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அப்படியே நம்ம தீபாவை பாக்குற மாதிரியே இருக்கு.